அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் கொடுக்கும் முறை குறித்தும், அந்த நாளில் நம்ம அவசியம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததுமான முக்கியமான சில விஷயங்கள் பற்றியும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது தவறுகள் நம்ம செய்ய நேர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். மேலும் பித்ருக்களுடைய கோபத்திற்கும் ஆளாகாமல் தப்பிச்சுக்க முடியும். இப்போ உங்கள் வீட்டில் முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் சொல்கிற முறைகளை நீங்கள் கையாள்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது முற்றிலும் நீங்கி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கிடைக்கக்கூடிய ஒரு வரம் கிடைக்கும். ஏன்னா மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது, பரிகாரங்கள் செய்வது, இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு வரோம். இப்படி சாதாரண அமாவாசைக்கு அப்படி இருக்கும்போது முக்கியமான 3 அமாவாசைகளில் நம்ம குறிப்பிட்ட சில முறைகளை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாக நமக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அது என்னென்ன அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது 3ஐயும் சொல்லலாம். முதல்ல ஆடி அமாவாசை எப்போ வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:56 அமாவாசை திதியானது தொடங்குதுங்க. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:32 அப்படிங்கும்போது முடியுது. அப்போ அமாவாசை வழிபாடு மற்றும் முன்னோர் கடன்கள் எல்லாம் எந்த அன்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் சூரிய உதயத்தின் போது என்னைக்கு அமாவாசை திதி இருக்கோ அந்த நாளில் தான் செய்யணும். அதன்படி பார்க்கும்போது நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம்லாம் இருக்காது. நாங்கள் படையலிட்டு வழிபாடு செய்ய மாட்டோம், காக்கைக்கு உணவிட மாட்டோம், எங்கள் வீட்டில் அம்மா அப்பா மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் குடும்ப பழக்கம் இந்த மாதிரி தான் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் காகத்திற்காவது அந்த அன்னைக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள் இதெல்லாம் அந்த பித்ருக்களுக்கு கூடுதல் பலத்தையும் ஆத்ம சக்திகளையும் கொடுக்கும். அந்த சக்தியை பெறும் நம்மளுடைய பித்ருக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அதையெல்லாம் மகாவிஷ்ணு பாதங்கள்ல சமர்ப்பிப்பாங்க. நம்ம செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள், சிரார்த்தங்கள் இது நம்ம முன்னோர்களுக்கு மட்டுமின்றி நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்று அடையுது. அதனால தான் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மற்ற எல்லா அமாவாசை நாட்களை விட உயர்ந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணமெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா யமதர்மராஜாவுடைய கைகளுக்கு சென்று அவர் நம்முடைய முன்னோர்கள் அழைத்து உங்கள் வீட்டிலேருந்து இந்த உணவை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வழிபாடு செஞ்சாங்கன்ட்டு சொல்லி ஒப்படைப்பார் அம்மா. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான இந்த ஆடி அமாவாசையை சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்பட்டு வருது. இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் இல்லாத ஆண்கள் வழிபாடு செய்யலாம், மனைவி இல்லாத ஆண்களும் வழிபாடு செய்யலாம். மேலும் கணவர் இல்லாத கைம்பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிச்சு வரலாம். எக்காரணத்து கொண்டும் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது. அவங்க காலையில் உணவு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு தான் மதியம் இந்த முன்னோர்களுக்கான அமாவாசை படையலையே தயார் செய்யணும். பட்டினி கிடந்து செய்யக்கூடாது. அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க, அவங்களுக்கு தாய் தகப்பன் இல்லைங்கும் போது அப்போ யார் அந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சுமங்கலியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கும் தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கொடுத்துடுவாங்க. அவங்களும் இல்லை நீங்கள் பெண் குழந்தைகள் மட்டும்தான் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த அன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கோ இல்லை பக்கத்தில் ஏதாவது கோவில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு அங்கே வெளியில் இருப்பாங்க இல்லையா உணவுக்கே கஷ்டப்படுற மக்கள், அவங்களுக்கு ஏதேனும் ஒரு
உணவு பொட்டலம் ஒரு 5 பொட்டலமோ 10 பொட்டலமோ நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி அவங்களுக்கு வந்துட்டு உணவை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாவே அது வந்து நீங்கள் உங்கள் தாய் தகப்பருக்கு செஞ்ச ஒரு தர்ப்பணமாக வந்து எடுத்துக்கப்படும். மேலும் அந்த அன்னைக்கு பசுவிற்கு வந்து நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, வாழைப்பழம் மற்றும் பச்சரிசி கலந்து கொடுக்கறது, இதெல்லாம் செய்வதும் வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இப்போ வந்து நீங்கள் அமாவாசை வழிபாடு வீட்டில் செய்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் ஆகட்டும் பின்னாடி நாள் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து தீட்டு வீடுகளுக்கு போகக்கூடாது. தீட்டு வீடு அப்படின்னா இப்போ புதுசாக குழந்தை பிறந்திருக்கிற வீடு, பெண்கள் ருதுவான வீடு, அதாவது பெண்கள் வந்து வயதுக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடு, பெரிய காரியம் நடந்த வீடு, இதுக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி நாளும் போகக்கூடாது, பின்னாடி நாளும் வந்து போகக்கூடாது. அதே சமயத்தில் அந்த அன்னைக்கு எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அமாவாசை படையலுக்காக வாங்கக்கூடிய அந்த மளிகை பொருட்களாகட்டும் காய்கறி ஆகட்டும் நீங்கள் கடனாக வந்து வாங்கவே கூடாது. நீங்கள் ஏற்கனவே அந்த கடையில் வந்து கணக்கு வச்சு வாங்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் கூட அந்த அன்னைக்கு நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கணும். அதே சமயத்தில் இப்போ இலையே வந்து நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் பறிச்சுக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட ₹1 நீங்கள் கொடுத்துட்டு தான் பறிக்கணுமே தவிர இலவசமாக வந்து நீங்கள் அதையை பறிக்கக்கூடாது. மேலும் அந்த அன்னைக்கு வேறு யாராவது வந்து இந்த அமாவாசை சமையலுக்கான பொருட்களை உங்ககிட்ட கடனாக கேட்டாலும் நீங்கள் வந்து கொடுக்கவும் கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த மாதிரி பொருட்களாக இருந்தாலும் அந்த அன்னைக்கு நீங்கள் அதை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அடுத்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அந்த அன்னைக்கு கண்டிப்பாக வந்து சைவ சமையல் தான் வந்து நீங்கள் வீட்லேயும் செய்யணும், சாப்பிடவும் செய்யணும். அது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசைவமெல்லாம் தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. மேலும் அந்த அன்னைக்கு ஆண்கள் வந்து இன்னைக்கு லீவு நாள் தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு சேவிங் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, இது மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து பண்ணாதீங்க. நீங்கள் திங்கட்கிழமை கூட பண்ணிக்கோங்க. சாதாரண ஞாயிற்றுக்கிழமையில் தாராளமாக இந்த விஷயங்களெல்லாம் பண்ணலாம். ஆனால் அமாவாசை ஞாயிறு 2 சேர்ந்து வரும்போது நீங்கள் கட்டாயம் வந்து இந்த விஷயங்களெல்லாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் நல்லது. குறைந்தபட்சம் ஆண்கள் வந்து அந்த அன்னைக்கு தன்னுடைய முன்னோர்களை நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உணவு சமைச்சு, அதாவது முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு அதை வந்து நீங்கள் காகத்திற்கு கொஞ்சம் வச்சுட்டு அதன் பிறகு வீட்டில் வந்துட்டு சாப்பிட்லாம். உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் உணவு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 பேர்த்துக்காவது இது போல் நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம உணவு கொடுக்கறதும் நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அன்னைக்கு சமையலில் கட்டாயம் வந்து நீங்கள் வாழைக்காய், அகத்திக்கீரை, வெண்பூசணிக்காய் இதை 3ஐயும் வந்து சேர்த்துக்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள் வருது, ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அதில் தடைகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, எல்லாமே கைகூடி வர மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா கை நழுவி போகுதுன்ட்டு நிறைய புலம்புறம் இல்லையா. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுனால கூட இருக்கும். யார் ஒருத்தங்க முன்னோர் வழிபாடை சரிவர செய்கிறாங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள் வந்து நிச்சயமாக குறையும். யார் ஒருத்தங்க இந்த மாதிரி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் வந்து கிடைக்கும். அதன் பிறகு நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கடினமான விரதம் இருந்தோ கேட்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. 1 நிமிடம் கண்களை மூடி மனதார வேண்டி கேட்டீங்கன்னாவே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் வந்து டக்கு டக்குன்னு வந்துட்டு நிறைவேற தொடங்கிடும். மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் வழிபாடு செய்யலினாலும் பரவாயில்லைங்க. இந்த பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை நாட்களிலாவது நீங்கள் இது போல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் கோதுமையினால் ஆன ஏதாவது ஒரு சப்பாத்தியோ இல்லை ரொட்டியோ ஏதாவது ஒன்றை செஞ்சு அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்து கொடுப்பது அப்படிங்கிறது அற்புதமான புண்ணியங்களை உங்களுக்கு தரும். ஏன்னா பசுமாட்டிற்கு கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாருக்கே கொடுத்ததற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா கோதுமை முழு கோதுமையாக இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. அது கூட வந்து ஒரு 2 வாழைப்பழம், ஒரு கட்டி வெல்லம் இது சேர்த்து நல்லா பிசைஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், கர்ம வினைகள் குறையும் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் வந்து தீரும், வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம் வந்து நிலவும். இதுவரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு நிறைவேற தொடங்கும்.
இப்போ நான் சொன்ன இந்த முறையானது உங்களால் எளிதாக வந்து செய்ய முடியும். ஒரு பசுமாட்டிற்கோ எறும்புகளுக்கோ உணவு கொடுக்கறதுங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய செலவாயிடாது நமக்கு. அதனால் கண்டிப்பாக அன்னைக்கு கோதுமையினால் ஆன பொருட்களை நீங்கள் இது போல் வந்து தானம் கொடுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும். இன்னும் இந்த அமாவாசை நாளில் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது குறித்து நிறைய பரிகாரங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.